ஹே கைஸ், நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, கொடைக்கானல்லையே ஒரு ஹிடன் ஜெம் ஸ்பாட் தாங்க இப்போ நாங்கள் போகிறோம். இந்த பேரிஜம் லேக்குன்றது. நாங்கள் இந்த ரூட்க்கு வந்து எஸ்கேப் ரோடு வழியாக தான் போயிருந்தோம். அது என்ன எஸ்கேப் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, 1925 World War II ஜப்பானோட ஒரு குண்டு தமிழ்நாட்டில் அப்போ இருந்த மெட்ராஸில் வந்து விழுந்தது. ஸோ அங்கே இருந்த மக்கள்லாம் நிறைய பேர் அங்கே வந்து பயந்துட்டு இங்கே ஹில் ஸ்டேஷன்ஸை நோக்கி வந்துட்டாங்க. அப்போது இந்த ரோடை தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க ஹில் ஸ்டேஷன்ஸ்குள்ளெல்லாம் நுழையிறதுக்கு. அந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா தி எஸ்கேப் ரோடு. மோஸ்ட்லி அதை பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆயுதத்தெல்லாம் கொச்சினோட ஹார்பருக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த ரோடை ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 5 முக்கியமான பிளேசஸ் காமிப்பாங்க. அதில் 2 ரொம்ப சூப்பரான இடம் எதுவும் பார்த்திங்கன்னா மதிக்கெட்டான் சோலையும் பேரிஜம் லேக்னா. அதில் பார்த்திங்கன்னா இந்த மதிக்கெட்டான் சோலையில் நிறைய இந்த மித்தெல்லாம் இருக்கும். அது எல்லாமே போய் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களாம் சொல்லி கேட்கும் போது. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பேரிஜம் லேக்லாம் ஆக்சுவலி இது வந்து ஒரு மேன்மேட் லேக்குங்க. தேனியில் பெரிய குளத்தில் இருக்க சோத்துப்பாறை டேமுக்கு வந்து இங்கேருந்து தான் தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கொடைக்கானலில் கண்டுபிடிச்சப்போ இங்கே தாங்க அவங்க கேம்ப் போட்டு வாழ்ந்துருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு 20 to ½ hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இங்கே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் 8 பேர் மட்டும்தாங்க இருந்தோம். நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் ஆகும்போது பார்த்திங்கன்னா தான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோங்க. ஆக்சுவலி இங்கே நிறைய பைசன்ஸ் இருந்தது. இப்போ கண்ணுக்கு ஒரு 4-5 தானே தெரியுது. ஆனால் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்கும். என்னென்னா அங்கே 2 பைசன்ஸ் வந்து குட்டி போட்டிருக்கனால ரொம்ப மிரண்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஏதாவது அவங்கள அட்டாக் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சண்டைக்கு வேறு ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் ரேஸ் பண்ணி அந்த ஜீப்பை ரேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போகும்போதெல்லாம் அவங்க வந்து உருன்னு முன்னாடி வரும்போதெல்லாம் பயமாக இருந்தது. ஆக்சுவலி சரியாகவே வீடியோ எடுக்க முடியல. அப்போ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த துரத்துற விதமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். கேட்டுங்க நான் எப்படி பயந்துட்டேன்னு. இந்த பைசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ஜைஜான்டிக்காக இருந்தது. நேரில் பார்க்கும்போது என்னால் என் லைஃப்பில் மறக்க முடியாத இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எப்படியும் அங்கேருந்து அழகாக எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஜீப்பில் போனோம். மொத்தம் 8 பேருக்கு 4500 ஆச்சுங்க. வர வழியில் இந்த கருங்குரங்கு, காட்டு அணில் இது எல்லாமே நான் பார்த்தேன். பட் எதையும் நான் வீடியோ எடுக்கல பயத்தில். அப்புறம் நம்மளை மோயர் பாயிண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேயே திரும்ப நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க. பாய்.